ரோஹித் சர்மாக்கு எலிமினேட்டர்ல 2 கேட்ச் மிஸ் பண்ணிருக்காங்க. ரோஹித் சர்மா தானே ஒரு 20 ரன் அடிச்சுட்டு அவுட் ஆயிட்டு போயிடுவாரு இல்லையா, டவுன் த ட்ராக் ஒரு கேட்ச் கொடுத்துட்டு போயிடுவாரு அப்படின்னு நினைச்சாங்க. பட் மேட்சையே அப்படி தலைகீழ மாத்தி போட்டு போயிட்டாரு நம்ம ஹிட்மேன் ரோஹித் சர்மா. வேற லெவலில் விளையாண்டாரு. வழக்கமா இந்த எலிமினேட்டர் ஃபைனல்லாம் வந்தாருன்னா தலைவர் கேப்டன்ஷிப் தான் வேற லெவலில் இருக்கும், பேட்டிங் பெருசா பண்ண மாட்டாரு. ஆனா இப்ப இருக்க ரோஹித் சர்மா அப்படி கிடையாது. ஃபைனலா இருக்கட்டும் லீக்கா இருக்கட்டும் எல்லா மேட்சும் வேற லெவலில் விளையாடுவார். இன்னைக்கு கேட்ச் விட்டாங்க, விட்ட உடனே செஞ்சுட்டாரு. ஜிடி மேட்ச் தோத்ததுக்கு ஒன்லி ரீசன் அங்கதான் அந்த கேட்சை விட்டது தான். மும்பை ஜெயிச்சா போதும் அம்பையர் வாங்கிட்டாங்க, சிஎஸ்கே வின் பண்ணா பிக்சிங் பண்ணிட்டாங்க, ஆர்சிபி வின் பண்ணா லாலிபாப் சப்புங்கிறாங்க. என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க, இது கிரிக்கெட் என்னது? பிக்சிங் பண்ணுவாங்க, அம்பையர் வாங்குவாங்க. ஏன்னா இது பிசினஸ். அவங்களுக்கு யார் ஜெயிச்சா அவனுக்கு லாபம் வருதோ அவனை தான் அவங்க ஜெயிக்க வைப்பாங்க. அப்படி இருக்கிறப்ப நீ இஷ்டம் தான் மேட்ச் பாரு, இல்லையா டிவி ஆஃப் பண்ணிட்டு இல்ல மொபைல் ஆஃப் பண்ணிட்டு போ, நீ பாக்கன்னு சொல்லிட்டு யாரும் இங்க அழுவலிங்க. கிரிக்கெட் அப்படிதான், ஐபிஎல் அப்படிதான் இருக்கும், முன்ன தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணி பாக்குறதா பாருங்க, எல்லாம் போயாங்க. அப்படிதான் ரோஹித் சர்மா கேட்ச் விட்டாங்க, செஞ்சுட்டாரு, ஜிடி வெளியே போயிட்டாங்க.